குறித்த ஒரு வழக்கு தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் இந்த வழக்கு விசாரணைகள் மிக துரித கதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இவற்றிலே சிறப்பு அம்சமாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதுதான் இந்த புலனறுவையிலே தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு. புலனறுவையிலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு பிள்ளையான் தொடர்பானதாக இருக்கிறது என்று நேற்றைய தினம் தெரிவித்திருந்தேன். குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட போகிறது என்றும் தெரிவித்திருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த குற்றப்பத்திரிகை இப்பொழுது தாக்கல் செய்தாகிவிட்டது. பிள்ளையான் உட்பட 4 எதிராக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக விரிவாக பார்க்கின்ற அதே வேளையில் இன்றைய தினம் மற்றொரு விசாரணை இடம்பெற்று வருகிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற நௌஃபர் மௌலவி இன்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். 2 மணி நேரம் நீதிமன்றத்திலே இடம்பெற்ற அந்த விவகாரங்களில் அவர் என்ன விடயங்களை தெரிவித்தார் என்பது தொடர்பாக ஆராய்வுதான் இன்றைய காணொலியாக இருக்க போகிறது. வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான விடயத்துக்குள்ளே வரலாம். புலனறுவையிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான வழக்கு விசாரணை இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையில் பிள்ளையான் உட்பட 4 குற்றவாளிகளாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது குற்றவாளியாக பிள்ளையான் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவரோடு இயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற 4 சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஜெயந்தன், ஜெயகாந்தன், சேம்பு என்று சொல்லக்கூடிய பிள்ளையானின் கையாட்களாக இருந்த 3 இவற்றோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் உட்பட 4வதாக பிள்ளையானது பேரும் சேர்க்கப்பட்டு 4 இவற்றிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு இவர்கள்தான் காரணம் என்று குற்றம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இந்த ரவீந்திரநாத் எதற்காக காணாமல் ஆக்கப்பட்டார் என்கின்ற விடயம் பிறருக்கும் தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கும். சிலருக்கு தெரியாத விடத்து அவற்றை பற்றி ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உப துணைவேந்தராக இருந்தவர் தான் இந்த ரவீந்திரநாத். இந்த ரவீந்திரநாத் என்ன செய்தார் என்று சொன்னால், கிழக்கு பகுதியிலே எல்லாம் வளம் பெற வேண்டும் என்றும் ஊழல் என்ற ஒரு சொல்லே இருக்கக்கூடாது என்றும் மிக மிக காத்திரமான பல முடிவுகளை எடுத்த ஒரு பேராசிரியராகவும் இருந்து வருகிறார். கிழக்கு மக்களின் கல்வி வளர்ச்சியில் பெரிதும் நம்பிக்கை கொண்ட ஒருவரும் கல்வி முன்னேற்றத்தோடு பாடுபட்ட ஒரு பேராசிரியராகவும் இருந்த இந்த பேராசிரியர் எதற்காக கடத்தப்பட்டார்? இந்த பேராசிரியரின் கடத்தலுக்கு என்ன காரணம்? பிள்ளையான் ஏன் இந்த கடத்தலிலே சம்பந்தப்பட்டார் என்கின்ற விடயம்தான் இப்பொழுது பேசுபொருளாக வந்திருக்கிறது. இதை பார்க்கின்ற வேளையில் கிழக்கிலே இருந்த புத்திஜீவிகளில் ஒருவரும் மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட பெருமதிப்பை பெற்ற ஒருவரும் சிறந்த ஒரு கல்வியாளருமாக இருந்து கிழக்கை வழிநடத்தி கிழக்கிலே இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒருவராகவும் ஊழல் என்ற வார்த்தையை அவரது அகராதியில் இருக்கக்கூடாது என்று நினைத்த ஒருவரும் மக்களோடு பழகக்கூடிய ஒருவரும் எந்த விதமான அதிகார வரம்பு மற்றும் மக்களோடு சகஜமாக பழகக்கூடிய ஒருவர் என்றும் மக்கள் இலகுவில் அவரை சென்று சந்திக்கக்கூடிய ஒருவராகவும் இருந்து வந்த இந்த துணைவேந்தர் தான் பிள்ளையானால் காணாமல் ஆக்கப்பட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவற்றுக்கு எதிராகத்தான் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இவை எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் இப்பொழுது குற்றப்பத்திரிகை மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரவீந்திரநாத் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் பலரால் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவர் பிரதேசவாதத்துக்காக கடத்தப்பட்டார் என்று சொன்னவர்களும் ஒரு சிலர் அதிலே அடங்குகிறார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையில் 2006ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கடத்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட சம்பவங்கள் விவரிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அவற்றின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு பிரிவு 20 வருடங்கள் கழித்து இப்பொழுது அதனது வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. குற்றப்பத்திரிகையை இப்பொழுது தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, ரவீந்திரநாத் எதற்காக கடத்தப்பட்டார் என்று பார்க்கின்ற வகையில் உண்மையிலே அப்பொழுது பிள்ளையானுக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த கடத்தல் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இவற்றின் பின்னணியில் பலர் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பலர் பல்வேறுபட்ட இடங்களிலே மறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் நிலைமையில் இவர்கள் 4 இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. கிழக்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பல கொலைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த கொலைகளின் பின்னணியில் யார் யார் இருந்தார்கள் என்பது
காலம் கடந்தும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். போலீஸ் பாயிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் எவ்வாறு அங்கே கிழக்கில் இருந்த மக்களை துன்புறுத்தினார் என்றும் இனங்களுக்கிடையே முறுகலை ஏற்படுத்தினார் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது பாயிஸுக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டு பாயிஸ் தேடப்பட்டு வருகிறார். அவர் புலம்பெயர்ந்த நாடொன்றிலே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த நாட்டுக்கு இருக்கின்ற ராஜதந்திர உறவுகளை வைத்து போலீஸ் பாயிஸும் மிக விரைவிலே கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற நிலைமையில் இந்த ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட விஷயம். இந்த ரவீந்திரநாத் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்தவர். அப்படி இருக்கின்ற வேளையில் அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பிள்ளையானின் நெருங்கிய ஒரு தூரத்து உறவு பெண்மணியினுடைய கணவர் அங்கே வேலை பார்த்து வந்திருக்கிறார். அந்த அலுவலகத்தில் அவர் மேற்கொண்ட பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் தொடர்பான கோப்புகள் ரவீந்திரநாத்திடம் சிக்கியிருக்கின்றன. எனவே அவை தொடர்பாக அந்த ஃபைல் ரவீந்திரநாத் டேபிளுக்கு வந்த வேளையில் அவை தொடர்பான விசாரணைகளை ரவீந்திரநாத் ஆரம்பித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ரவீந்திரநாத்தோடு பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் இவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம் வழங்குவதற்கு கூட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எவற்றையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த பேராசிரியர் எல்லாவற்றையும் தட்டி கழித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தூரத்து உறவு முறையான இந்த தங்கை தனது தமையனான பிள்ளையானை சந்தித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பிள்ளையான் இவற்றுக்கு ஒரு பேரம் பேசுவதற்கு பேராசிரியரை அழைத்திருக்கிறார். எனவே குறிப்பிட்ட அந்த விடயத்துக்கு பேராசிரியர் ஒத்துவராத காரணத்தினாலே இந்த பேராசிரியர் பிள்ளையானால் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கொலையின் பின்னணியில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் மறைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட உண்மையில் இருக்கின்ற சம்பவம் இவையாகத்தான் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றன. இப்படியான ஒரு புத்திஜீவியை தனக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இல்லாமல் செய்துவிடலாம் என்று நினைத்த பிள்ளையானுக்கு காலம் கடந்து இப்பொழுது நீதி பேசியிருக்கிறது என்று பலரால் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். பலர் தூக்கமிழந்த இரவுகளை இப்பொழுது கழித்து வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் கிழக்கில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன. தனியே இந்த பேராசிரியரின் கடத்தல் மட்டுமல்ல, பல புத்துஜீவிகள் கிழக்கிலிருந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல சம்பவங்களிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட நபர்களிடம் கப்பம் பெறப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட காணிகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. காணி அபகரித்தவர்கள், அந்த காணிகளை கொள்ளையடித்தவர்கள், அந்த காணிகளுக்கான பத்திரங்களை வலுக்கட்டாயமாக எழுதி எடுத்தவர்கள் தொடர்பான விவரங்கள் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவால் இப்பொழுது சேகரிக்கப்பட்டு வருகின்றன. பல மக்கள் அப்பொழுது இருந்த பயம் காரணமாக எவற்றையும் தெரிவிக்காதிருந்த நிலையில் இப்பொழுது மக்கள் தாமாக முன்வந்து பல்வேறுபட்ட தகவல்களை இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு தெரிவித்து வருகிறார்கள். இதனின் அடிப்படையில் பலர் கிழக்கு மாகாணத்திலே கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் ஒருவரும் இந்த திட்டத்தை செயற்படுத்தியவர்கள் வேறு நபர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே பணிப்புரை விடுத்தவர்கள் யார் என்கின்ற கேள்வியும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. அரச புலனாய்வு பிரிவு இப்பொழுது பல்வேறுபட்ட கோணங்களிலே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. இராணுவ புலனாய்வு பிரிவோடு இணைந்து அந்த காலகட்டத்திலே துணை ஆயுத குழுக்களாக, அதாவது பெராமிலிட்டரி என்று சொல்லப்படுகின்ற துணை ஆயுத குழுக்களாக செயல்பட்ட இந்த டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் இப்பொழுது அந்த கட்சியிலிருந்து விலகி பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தாலும் கூட அவைகள் தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு அவர்களும் குற்றவாளிகளாக கணிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. பல்வேறுபட்ட கொலைகளின் பின்னணியில் பல நபர்களது பெயர்கள் உச்சரிக்கப்பட்டு வருகின்றன. பிள்ளையான் குழுவோடு இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல நபர்கள் இப்பொழுது பொது வாழ்விலே ஈடுபட்டிருந்தாலும் கூட அவர்கள் செய்த கொலைகள், அட்டூழியங்கள் மக்களால் மறக்க முடியாதவையாக இருக்கின்றன. இப்பொழுது பிள்ளையானுக்கு இந்த நிலை வந்திருக்கிறது. இவர் கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற தீவுச்சேனை பகுதிக்கு இவர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்றும், தீவுச்சேனை பகுதிகளை வைத்து இவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வேளையில் தவறுதலாக அங்கே இடம்பெற்ற ஒரு சில சம்பவங்கள் காரணமாக பேராசிரியர் அங்கே இறந்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பல்வேறுபட்ட சாட்சியங்கள் நிரூபித்திருக்கின்றன. எனவே இவை தொடர்பான விசாரணைகள் தான் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. தீவுச்சேனை என்பது உங்கள் பலருக்கு தெரியும். தீவுச்சேனையிலே பல்வேறுபட்ட கொலைகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அது ஒரு கொலைக்களமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது பிள்ளையான் தனக்கிருந்த அதிகாரங்களை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட கொலைகளில் ஈடுபட்டார் என்கின்ற விவரம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு பல்வேறுபட்ட சாட்சியங்கள் அந்த வேளையில் பயத்தினால் எவற்றையும் வெளிப்படுத்தாது இருந்த மக்கள் இப்பொழுது அவற்றுக்குரிய சாட்சியங்களை மனம் திறந்து தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இவற்றின் அடிப்படையிலே தான் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரச்சனை இப்பொழுது முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவைகள் தொடர்பாக இனி இறுதி முடிவு
மிக விரைவிலே நீதிமன்றத்தால் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் இடம்பெற்றிருந்தாலும் இந்த பிள்ளையான் மீதான இந்த விசாரணைகள் மிக மிக தீவிரமாக இடம்பெற்று முடிவுக்கு வந்திருப்பது மக்கள் மத்தியில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிழக்கு மக்கள் இவர் தங்களை மீட்க வந்த நாயகனாக பார்த்த காலம் போய் தங்கள் மீதே இவ்வாறான அட்டூழியங்களையும் அடக்குமுறைகளையும் மேற்கொண்டார்களா என்கின்ற ஒரு அச்சம் அவர்கள் மத்தியிலே எழுந்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. கருணாவாக இருக்கட்டும், பிள்ளையானாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் கிழக்கை மீட்க வந்த நாயகர்கள் என்று சொல்லி பிரதேசவாதம் பேசி மக்களை தங்களது பகடைக்காய்களாக பயன்படுத்தி அவற்றின்பால் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி அரசியல் நாடகம் ஆட முற்பட்ட இவர்கள் அதே மக்களை அடக்கி அவர்களிடமிருந்த சொத்துக்களை பறிமுதல் செய்து அவர்களையே கொலை செய்கின்ற அளவிற்கு வளர்ந்து நின்றார்கள் என்பது காலம் கடந்தும் மக்கள் இன்று வரை பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் நௌஃபர் மௌலவியினுடைய விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. 2 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த விசாரணையிலே நௌஃபர் மௌலவி சாட்சி வழங்கியிருக்கிறார். அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற இந்த நௌஃபர் மௌலவி தான் ஃபேஸ்புக்கிலே பல்வேறுபட்ட சமயம் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன் என்பது போன்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தான் அவ்வாறான எந்த விதமான நடவடிக்கைகளும் ஈடுபடவில்லை என்றும் சஹரானுக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நௌஃபர் மௌலவி மீது 924 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. குறிப்பாக அவற்றில் இந்த பிரதான குண்டுதாரிகள் என்று சொல்லப்படுகின்ற 9 நபர்களோடு இவருக்கு இருந்த தொடர்பு, குண்டுதாரிகளை இவர் வழிநடத்தினார் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை இவர் நீதிமன்றத்திலே மறுத்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சில வேளைகளில் இவர் மத பிரச்சாரங்கள் பலவற்றை ஆற்றியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மத பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துகின்ற ஒன்றாகவும் இவ்வாறு பயங்கரவாதத்தை விளக்கின்ற ஒன்றாக இருப்பதாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றன. நௌஃபர் மௌலவி தனக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்று தெரிவித்து தான் தம்புள்ளையில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். தனது மனைவியின் வீட்டுக்கு தான் போய்கொண்டிருந்த வேளையில் தன்னை இவர்கள் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்றும், விசாரணையின் போது தான் பல்வேறுபட்ட துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும், விசாரணையின் போது தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் வேறு, ஆனால் குற்றப்பத்திரிகையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் வேறாக இருக்கின்றன என்றும், தன்னிடம் கையெழுத்து வாங்கிய பத்திரம் வேறாக இருக்கின்றன என்று சொல்லியும் நௌஃபர் மௌலவி இன்றைய தினம் நீதிமன்றத்திலே தனது சாட்சியத்தினை வழங்கியிருக்கிறார். உங்கள் பலருக்கு தெரியும் விசாரணைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. எனவே தான் துன்புறுத்தப்பட்டு பல்வேறுபட்ட கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டே தன்னிடம் இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டன என்று சொல்லியும், அதில் இருக்கின்ற தனது பெயர் மட்டுமே தனது பெயராக இருக்கின்றன என்றும், தான் அளித்த வாக்குமூலங்கள் இவை அல்ல என்பது போன்றும் நௌஃபர் மௌலவி தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது சிஐடி மேற்கொண்ட பல்வேறுபட்ட விசாரணைகளிலே இவரது சமூக வலைத்தள பதிவுகள் பல இப்போ கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்றும், நௌஃபர் மௌலவி இந்த குற்றங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் இவர் தொடர்பான தகவல் பலவற்றை வெளியிட்டிருக்கிறார். நௌஃபர் மௌலவி கிட்டத்தட்ட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றே சொல்லப்படுகிறது. இவருக்கும் சஹரான் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருக்கும் பல்வேறுபட்ட தொடர்புகள் இருந்திருக்கின்றன என்றும், சஹரானுடைய ஒரு பிரச்சார செயலாளராக இவர் செயற்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயமும் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவினால் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவை தொடர்பாக இனி என்னென்ன விசாரணைகள் இடம்பெறும், கிட்டத்தட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் எல்லாம் நிறைவுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான முடிவு வாசிக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்ற இந்த சாட்சியம் பல்வேறுபட்ட ஒரு கருத்தை இப்பொழுது பிரட்டி போட்டிருக்கிறது. எனவே இவற்றில் ஒரு திருப்பம் ஏற்படுமா அல்லது நௌஃபர் மௌலவி தொடர்பாக மேலும் பல விடயங்கள் தெரிய வருமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்த்து கொள்ளலாம். சரி, இதுவே இப்படி இருக்கின்ற வேளையில் மாத்தளை பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சம்பவம். ஒரு பிள்ளை ஒன்றினை பாடசாலைக்கு சேர்ப்பதற்காக சென்ற ஒரு அரச உத்தியோகத்தரிடம் பாலியல் லஞ்சம் கேட்டிருக்கிறார் அந்த பெண்கள் பாடசாலையினுடைய அதிபர். அவர் குறித்த அதிகாரி மிக அண்மையிலே தான் அந்த பிரதேசத்துக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். எனவே தனது பெண் பிள்ளையை பெண்கள் பாடசாலை சேர்ப்பதற்காக இவர் அந்த பாடசாலையை அணுகியிருக்கிறார். பாடசாலை அணுகிய வேளையில் அங்கே அந்த பாடசாலைக்கு பொறுப்பாக இருந்த அதிபர் என்ன கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், பிரச்சனை இல்லை, உங்கள் பிள்ளையை நாங்கள் பாடசாலையில் சேர்த்து கொள்ளலாம், அப்படி பிள்ளையை பாடசாலை சேர்ப்பதாக இருந்தால் பாலியல் லஞ்சம் நீங்கள் தர வேண்டும் என்பதாக குறித்த அந்த
பெண் பிள்ளையினுடைய தந்தையை அவர் வற்புறுத்தி இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக இப்பொழுது அந்த குறித்த அரசு அதிகாரியால் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. தன்னை இவ்வாறு இந்த அதிபர் வற்புறுத்தினார் என்பது தொடர்பாகவும் பிள்ளையை சேர்ப்பதற்கு பாலியல் லஞ்சம் கேட்டிருக்கிறார் என்பது போன்றும் தந்தையால் இப்பொழுது முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருவார்கள். பெரும்பாலும் இந்த அதிபர் கைது செய்யப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அந்த விடயம் தொடர்பாக என்ன இடம்பெற போகிறது என்பதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.